பிரைஸ் லார்ட். மீண்டுமாய் உங்களை யாவரையும் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜைன் டிவி ஞாயிறுகள் ஒவ்வொருவரும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே கூட நாம் அற்புதமான ஒரு வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் மாறாத நல்ல ஆண்டவரே, ஏசப்பா, இந்த மாலை வேலைக்கு நன்றி ராஜா. இந்த நாளை காண செய்திரை நன்றி அப்பா. இந்த நாளில் கூட உமது வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தாவே, நீர் பேசுவீராக. நீர் பேசுகிற தேவன் ஆண்டவரை, இஸ்ரவேல் மக்களோடு பேசின ஆண்டவர், மோசையோடு பேசினவர், ஆபிரகாமோடு பேசினவர், எலிசா, எலியா, தாவீது இவர்களோடு அநேக பரிசுத்தவான்களோடும் தீர்க்கதரிசிகளோடு பேசின ஆண்டவர், இப்பொழுதும் ஆண்டவரே அடிமை மரத்தில் நீர் பேசி நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வெளியே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. 26வது அதிகாரம் 50வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். இயேசு யாரை குறித்து இங்கே சொல்லுகிறார் என்று சொன்னால், சிநேகிதனே என்று யாரை சொல்லுகிறார் என்று சொன்னால், இயேசுவை காட்டி கொடுத்ததான யூதாஸ் காரியத்தை தான் ஆண்டவர் சிநேகிதனே என்று சொல்லுகிறார். ஏற்கனவே அவன் காட்டி கொடுப்பான் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் சிநேகிதனே என்று ஆண்டவர் எவ்வளோ அன்போடு சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் சிநேகிதனே என்கிறதான அந்த தலைப்பிலே தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த கெத்செமனே தோட்டத்தில் இந்த காட்டி கொடுப்பதற்கு முன்பாக அவர்கள் சீஷர்கள், இயேசு கிறிஸ்து எல்லாம் இந்த ஒலிவமலைக்கு கீழே இருக்கிறதான கெத்செமனே தோட்டத்திற்கு அவர்கள் கடந்து போகிறார்கள். அவர் பார்க்கின்ற பொழுது அவர் சொல்கிறார் பாருங்க, 37வது வசனம் பாருங்கள். மத்தேயு 26:37 வசனத்தில், பேதுருவையும் செபதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடைவும் வியாக்குலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொன்னால், பிதா ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக பாத்திரமாய் பயன்படுத்தப்பட்டதான அந்த மனிதன் யூதாஸ் காரியத். அதே போல கன்னி மரியாள், அவர்களும் இயேசுவுக்கு தாயாக தேவன் அங்கே பயன்படுத்துகிறார். 12 சீஷர்களையும் தெரிந்து கொண்டார். அதில் இந்த யூதாஸ் காரியத்தை தேவன் தெரிந்து கொண்டாலும் கூட பிசாசு அவனுக்குள்ளாக ஏவி இயேசுவை காட்டி கொடுக்கிறதான ஒரு விஷயத்தை தான் நாம் பார்க்கிறோம். 46ஆம் வசனம் பாருங்கள். மத்தேயு 26:46, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்று டைரெக்டாக சொல்கிறார். அப்போ தான் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான், அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்களும் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். பார்த்தீங்களா? அப்போ சொல்லியிருக்கிறான் அவன் சொல்கிறான் பாருங்கள். அந்த பிரதான ஆசாரிக்கையில் அவன் என்ன சொல்லிக்கிறான்னா, அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்கிறோனோ அவன்தான் அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அல்லேலூயா, போதகரே என்று சொல்லி அவன் முத்தம் செய்கிறான். முத்தம் செய்த உடனே தான் இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அல்லேலூயா, சிநேகிதனே என்கிறதான அந்த வார்த்தை வேதாந்தத்தில் அநேக இடங்களில் இருக்கிறது. அதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். எரேமியா 9ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6 வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
நீங்கள் அவனவன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், எந்த சிநேகிதனையும் நம்பாதிருங்கள். அல்லேலூயா. எந்த சிநேகிதனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றி திரிகிறான். அப்போ யூதாஸ் காரியத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டவரோடு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அவன் இயேசுவோடு வாழ்ந்து அற்புத அடையாளங்களையும் அவன் கண்டான். ஒரே தளத்தில் பந்தி இருந்தான். கடவுளோடு அவன் வாழ்ந்தாலும் கூட பணப்பையை சுமக்கிறவன் என்று சொல்லியிருந்தாலும் கூட, ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு வார்த்தை, எந்த சிநேகிதனையும் நம்பாதிருங்கள், தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாருங்கள். அவனவன் தன் சிநேகிதனுக்காக எச்சரிக்கையாயிருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள், எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றி திரிகிறான். எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு எரேமியா தீர்க்கதரிசியின் வழியாக கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார் பார்த்தீங்களா. அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை எய்கிறார்கள், பொய்யை பேச தங்கள் நாவை பழகுகிறார்கள், அக்கிரம் செய்ய உழைக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ சிநேகிதர், நம்ம என்னதான் சிநேகிதா இருந்தாலும், ஆனால் அவர்கள் நம்மை குறித்து தூற்றி திரிகிறார்கள், கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. என்று சொன்னால், நம்ம சிநேகிதரிடத்தில் தான் நாம் எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம், ஃப்ரெண்டு கையில் சொல்லுவோம், ரொம்ப நெருங்கிய நண்பனிடத்தில் தான் நாம் நல்லது கெட்டது எல்லாம் பகிர்ந்து கொள்ளுவோம். ஆனால் அப்படிப்பட்ட சிநேகிதனை நம்ப வேண்டாம் என்று சொல்லும் பொழுது நாம் யாரை சிநேகிக்க வேண்டும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் நண்பனாக சிநேகிதனாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு நல்வழியை அவர் நடத்துவார், நம்மை ஆளுகை செய்வார் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. சங்கீதம் 12:2 சங்கீதம் 12:2 ஒரு அதே போல வசனங்கள் இருக்கிறது. அவரவர் தங்கள் தோழரோடு பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். அப்போ தோழர் என்றுனா ஃப்ரெண்டு, சிநேகிதன் என்று நாம் பார்க்கிறோம். அவரவர் தங்கள் தோழரோடு பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனமாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளையும் பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுகிறார். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். பார்த்தீங்களா? அப்போது சிநேகிதர் என்று சொன்னால் உயிர் நண்பனாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, நல்ல குட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஆனால் நம்ப வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏதோ ஒரு விஷயத்தில் என்னுடைய நண்பர் கூட ஒரு விஷயம், நானும் அவரும் நெருங்கிய நண்பர் ஒருவர், அவர் பெயர் சொல்ல விரும்பவில்லை, நெருங்கிய நண்பர். அப்போது ஒரு இடத்துல கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது, பிஸ்னஸ் பண்ணும் பொழுது கொஞ்சம் பணம் தேவை. அப்போது நடுப்போலான்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போனவர் அந்த பணம் கொடுக்குற இடத்துல சொன்னார், உடனே தருகிறேன் பார்க்கலாம் அப்படி என்று சொன்னார். என்னுடைய நண்பன் பின்னாடி இருந்துட்டு கொடுக்காதன்னு சொல்லிட்டான், சிக்னல் பண்ணிட்டான், ஏதோ ஒரு காட்டுறான். அவர் என் கையில் பேசினது அங்கே பார்க்குறாரு, என்ன பார்க்குறாரு, அங்கே பார்க்குறாரு, என்ன பார்க்குறாரு. இது நான் தெரிஞ்சிச்சு எனக்கு. அதுக்கப்புறம் சரி நான் சொல்லிட்டு வரேன், ஆனால் எல்லோரும் கொடுக்குறாரு. ஆனால் அந்த நேரத்தில் அவன் சைகை காட்டியிருந்தாலும் கொடுக்க மாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் 2 பேர் போயிட்டோம். மறுநாள் போயிட்டு ஏன் நீங்கள் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்டும் பொழுது அவர் சொல்கிறாரு, உன்னுடைய நண்பரே வந்து உனக்கு கொடுக்க வேணான்னு சொல்லி சிக்னல் பண்ணுறாரு, நான் என்னப்பா பண்ணிட்டோம். அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்லு, நான் பணம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 1 ஆண்டுகள் மேலே பேசாத இருந்தோம், கோச்சிட்டு. பிறகு பேசுகிறோம். என்று சொன்னால் வேதம் எவ்வளவு உண்மை என்பதை நாம் பார்க்கிறோம். எந்த சிநேகிதனையும் நம்பாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 27:35 வசனத்தில், அதற்கு அவன் உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோப்பு எனப்படுவது சரியல்லவா? இதோடு 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்து கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைக்கவில்லையா என்றான். ஈசாக்கு
ஏசாவுக்கு பிரதித்திரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன், அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காராக கொடுத்து அவனை தானியத்தினாலும் திராட்சரசத்தினாலும் ஆதரித்தேன், இப்பொழுது என் மகனே நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான். அப்போ பார்த்தீங்களா, யாக்கோபு ஏமாற்றுக்காரனாக இருக்கிறான், எத்தனாக இருக்கிறான். தன்னுடைய அண்ணன் ஏசாவை அவன் ஏமாற்றி சிகப்பு கூழ் என்று சொல்லப்படுகிறது, சொம்பு, அந்த கூழை கொடுத்துட்டு தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை இவன் விற்று போட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அசட்டை பண்ணினான். ஆனால் இவன் எவ்வளோ உஷாராக அவன் ஏமாற்றி அதை வாங்குகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ தன் சகோதரனுக்காக அவன் எவ்வளவு துரோகம் செய்தான் என்பதை ஏசா தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனுக்கு, என் தகப்பனே என்னை ஆசீர்வதியும் என்றான். அதற்கு மெயின் உடந்து யாக்கோபுடைய தாயார். அல்லேலூயா. ஒரு பிள்ளைய அப்பா பிள்ளைன்னுவாங்க, ஒரு பிள்ளை அம்மா பிள்ளைன்னுவாங்க. அப்படி வளர்க்கக்கூடாது என்று சொன்னால், ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடர்களாய் பேசாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் யாவரோடும் நாம் ஒரே நிலையில் பார்க்க வேண்டும் என்பதுதான். நமக்கு வஞ்சகம் இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது. அவன் தகப்பன் கேட்குறான், நீ யாருப்பா? குரலை பார்த்தா யாக்கோப் மாதிரி இருக்குது, உடம்பை தடவி பார்க்கும் பொழுது ஏசா போல் இருக்கிறது என்று சொல்லி கேட்கும் பொழுது அவன் பொய் சொல்லுகிறான், நான் ஏசா தான் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். லேவியராக புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாக, பின்னுடைய இரத்த சிந்தலுக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். பார்த்தீங்களா, நண்பர்களுக்கு சிநேகிதர்களுக்காக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாக, பின்னுடைய இரத்த பலிகளுக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். உன் சகோதரனை உன் உள்ளத்திலே பகையாயாக, பிறர் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். உன் சகோதரனே உன் உள்ளத்தில் பகையாயாக. அநேகர் ஸ்தோத்திரம் பிரதர்னுவாங்க, ஆனால் உள்ளத்தில் வெறுப்பை காட்டுவார்கள், வஞ்சகத்தை, பொறாமை, எரிச்சல் இருக்கும். அப்படிப்பட்ட விஷயம் வேண்டாம் என்று ஆண்டவர் லேவியாரம் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எல்லா விஷயத்தையும் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு விஷயம். மீகா 7ஆம் அதிகாரத்தில் கூட 7:5 சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியிலே படுத்து கொள்ளுகிறவனுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை இங்கே மீகா தீர்க்கதரிசி எழுதுகிறார். பார்த்தீங்களா, சிநேகிதனை நம்ப வேண்டாம், விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் வழியிலே படுத்து கொள்ளுகிறவனுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. சில நேரங்களிலே நாம் நண்பன், சிநேகிதன் என்று எல்லா விஷயத்தையும் சொல்லும் பொழுது நிச்சயமாக அதனுடைய விளைவை நாம் சந்திக்கிறோம். அதனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். அது வழிகாட்டுறான்னு சொன்னால் அதோடு சரி, ஆனால் அவனையும் நம்பிட்டேன்னா அந்த வழி நல்வழியில் காட்டுறானா இல்லை தீமையான வழியில் காட்டுறானா என்கிறதான விஷயத்தை சில நேரங்களில் அட்ரஸ் கேட்டு நம்ம போவோம். சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்ரஸை தேடி போனால் பொய்யான ஒரு அட்ரஸை சொல்லிவிடுவாங்க. பாருங்கள், போனால் அங்கே இருக்குது, இத்தனை கிலோமீட்டர் ஏன் நீங்கள் வந்தீங்க, அந்த பஸ்ஸை பிடிச்சி போயிருக்கலாமே, இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லும்பொழுது ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்போ வழிகாட்டிகளை நம்ப வேண்டாம் என்பதற்கு எவ்வளோ உண்மையான ஒரு வார்த்தையாய் வேதாம் நமக்கு சொல்லுகிறதாய் நாம் பார்க்கிறோம். யாத்திராகம் 20ஆம் அதிகாரம், பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அல்லேலூயா. அப்போ பிறனுக்கு விரோதமாக, நண்பனுக்கு, சிநேகிதனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அப்போ யார் சிநேகிதன்? ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரி சிநேகிதர்களாக இருக்கிறார்கள். ஆண்டுடைய சிருஷ்டிப்பு படைத்தவர்களாக ஆண்டவர் படைத்திருக்கிற எல்லாரையும். அப்போ நீங்கள் எல்லாம் சகோதரரே என்று சொல்லி பொதுவாக நமக்கு திருமறை போதிக்கிறதா இருக்கிறது.
பிரதர் சிஸ்டர் என்று சொல்லப்படுகிறது. அதனால் இந்த விஷயத்திலே நாம் ஜாக்கிரதையாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு அந்த புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல, அந்த சிநேகிதனுடைய அந்த தேவன் எவ்வளவாய் அவர் அன்பு வைத்திருக்கிறார், ஆனால் அந்த சிநேகிதன் பண்ண துரோகத்திற்கு ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார், எவ்வளவு அன்போடு அவனை ரட்சித்து அவனை வழிநடத்தின ஆண்டவர் கடைசியில் அவன் 30 வெள்ளிக்காசுக்காக அவன் இயேசுவை காட்டி கொடுத்து விட்டான். இவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் எலும்புரிக்காக இருக்கிறார்கள். சில பெற்றோர்களுக்கு சில பிள்ளைகள் வேதனை உண்டு பண்ணுகிறார்கள். ஐயோ, இவன் ஏன் பிறந்தான் என்று சொல்லுகிற ஆட்களும் உண்டு. இவன் எங்களுடைய குடும்ப பெயரே அவன் கெடுத்து போட்டான், ஏன் இவன் எங்களுக்கு இடரலாக இருக்கிறான், ஏன் இப்படி இருக்கிறான் என்று சொல்லி அவமானப்படுகிறேன். ஒருவன் நன்றாக இருக்கிறான், இவனால் எங்களுக்கு அவமானம் தான் மிச்சம், வேதனை தான் மிச்சம் என்று சொல்லி இன்றைக்கு அநேக பெற்றோர்களும் அநேக சகோதர சகோதரிகளும் வேதனைப்படுகிறதும் உண்டு. அல்லேலூயா. சங்கீதம் 41:9 ஒரு வசனம் இருக்குதுங்க. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் குதிங்காலை தூக்கினான். அல்லேலூயா. என் பிராண சிநேகிதனும், உயிர் நண்பன் என்று சொல்லப்படுகிறது. பிராண சிநேகிதனா, பிராண உயிர், உயிர் நண்பனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிகட்ட என்னை எழுந்திருக்க பண்ணோம். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன் என்று இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது தாவீதுடைய பிராண சிநேகிதன் குதிங்காலை தூக்கி அவன் துரோகம் செய்து இருக்கிறதை இங்கே வேதம் நமக்கு சங்கீதக்காரன் தாவீதின் மூலமாக சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பிராண சிநேகிதனே நான் நம்பினவன் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன் என் மேல் குதிங்காலை தூக்கினான். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட பிராண சிநேகிதன், நண்பர்கள், நீ நம்பின சகோதரர்கள் மோசம் பண்ணியிருக்கலாம், வேதனை உண்டாக்கியிருக்கலாம், துரோகம் பண்ணியிருக்கலாம், ஏமாற்றியிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஆட்களை நம்பாதிருங்கள். இயேசுவை நாம் நம்பி வாழும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு நல்வழியை காட்டுவார் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 55:12, 13, 14 வசனத்தில் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்ததால் நான் சகித்திருப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்திருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடே தேவாலயத்திற்கு போனோம் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதையும் தாவீது தான் பாடி இந்த சங்கீதத்தை சொல்லுகிறார். என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பே. எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகி நீயே அவன் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். தாவீதுக்கு நல்ல நண்பன் யார் என்று பார்க்கின்ற பொழுது கடவுள்தான் தாவீதுக்கு நல்ல ஒரு நண்பனாக, என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கடவுள் சொல்லுகிறார். தாவீது கடவுளுடைய ஆலோசனையில் அடிக்கடிக்கு ஜெபிக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்புறம் சொல்கிறாரு, நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. அப்போது தாவீதுக்கு ஏராளமான சத்துருக்கள், நண்பர்கள் இருந்திருக்கலாம், ராஜாக்கள் இருந்திருக்கலாம், மந்திரிகள் இருந்திருக்கலாம், தளபதிகள், போர் படை, அதில் நண்பர்களாக இருந்தாலும் அநேகர் அவனுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறது நாம் பார்க்கிறோம். சில நேரங்களிலே
கடவுள் சத்துருக்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட புலம்பல் கூட இருக்கலாம். ஆண்டவரே, ஏன் என்னை இப்படி ஒப்பு கொடுத்துட்ட? உன்னை நான் நம்பியிருந்தேனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகின்ற விஷயம் கூட நிறைய இருக்கிறது. ஏன்னா அந்த நம்பிக்கையின்மை, வேதனை, மன அழுத்தம் இருக்கும் பொழுது கடவுளே வேண்டாம், என்ன பிரயோஜனம் ஆலயத்திற்கு சென்று என்று சொல்லி கூட பின்மாற்றமாய் போகிற சூழ்நிலையிலும் கூட கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து நாம் உற்சாகத்துடன் நாம் என்ன பண்ணோம்? கடவுளுக்கு ஸ்தோத்திரத்தை வெளியிட்டு கடவுள் செய்வார். யோபை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் அவருடைய வாழ்க்கையில் கடவுள் செய்த அற்புதங்கள் எல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது அவர் சிநேகிதனைப் போல, நண்பனைப் போல வழி நடத்தினதை நாம் ஒரு நாளும் மறந்துவிட முடியாது. அன்பானவர்களே, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால், எந்த சிநேகிதனையும் நம்பாதிருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ யாரை தான் நம்போது? கடவுளை நண்பனாக, சிநேகிதனாக நாம் பற்றி கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதுதான் இந்த நாளின் வார்த்தையாக இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையிலே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, சிநேகிதனே என்கிறதான் இந்த வார்த்தையை தியானிக்க கிருபை செய்து நன்றி. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு அநேக நண்பர்களாக இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற துரோகங்கள், தவறுகள், அவமானங்கள், கேலி, கிண்டல், இப்படிப்பட்ட விஷயத்தில் ஏமாற்றம் அடைந்ததுண்டானாள். ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்கள் உம்மை நோக்கி உம்மை சிநேகிதராக, நண்பனாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நீர் ஒரு வாழ்க்கையில் ஒரு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியும் நீ கொடுப்பீர் என்பது தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்மை நம்பி ஆண்டவர் நாங்கள் வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் வழியை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே.